குட்டியா ஒருத்தவங்க வீசி வச்சு மாப்பிள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இருங்க நான் ரெடி பண்றேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஒரு 8th கோட்டிங் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு. இது பேர் என்னங்கக்கா? கான்டூர் ஆண்டா. ஏய் இல்லை இல்லை, இப்போ அப்ளை பண்ணிட்டு இருக்கிறது கான்டூர். என்னது இங்க இங்க கண்டென்ட் இருக்கா? சொல்லுங்க. யாருக்கு என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லுங்க, நான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன். யாருக்கு என்ன பிரச்சனை? அம்மா சொல்றேன். கல்யாணம் பண்ணா யாராவது ஓடுவாங்களா? கல்யாணம் பண்றதே கூட வாழ்றதுக்கு. நீ கொண்டாட்டி விட்டுட்டு ஓடுறது இல்ல, என்ன விட்டுட்டு ஓடிடுவியாமா. சோ இப்போ என்ன பெரிய பஞ்சாயத்து வீட்லன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு வயசானவங்களும் இப்போ நான் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி கூட ஓடிடுவேனா இல்லை எங்கள் அம்மா கூட இருப்பேனான்றது அதானம்மா? உங்கள் கருத்து என்ன? நீ பொண்டாட்டி கூட துபாயில் தான் இருப்ப. உங்கள் கருத்து என்ன? என் பையனும் அதே மாதிரி தான். இவங்க பையன் வந்து சவுதியில் இருக்கிறனால இது காலையில் 7 மணிக்கு இது ஒரு இந்த மாதிரி தாங்க. ஸோ வந்து அடி முடின்னு கிளம்பி இருப்போம். 6 மணி இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் தேவையில்லாமல் அந்த டைமுக்கு முன்னாடி எழுப்பி விட்டா தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு பேசி. ஓகேவா? அப்படியே பிடிச்சிக்கோங்க. முன்னாடி இருக்க பெண்டன்ட்டை மட்டும் விரல்ல பிடிங்க. இப்படி ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம குளிக்க போன கேப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. நம்ம மோனிக்கிட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேர்லியெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட். இதுதான் முக்கியமான கண்டென்ட். நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் அடித்து காமிக்கிறேன் எது உண்மை எது பொய் என்று. இங்கே இந்த சுருளாக இருக்கிறது பொய்ங்க, இந்த நீட்டமாக இருக்கு இல்லைங்க அது வந்து உண்மைங்க. ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஹேரை மாற்றினது வந்து நம்ம அக்கா தான். உங்களுக்கு இந்த ஹேர் பிடிச்சிருக்கா? ஏன் பிடிக்காது? நல்லா எனக்கு நான் லாங் ஹேர் ஆசை, ஆனால் வளர மாட்டேங்குது. அது ஒரு விஷயம். இந்த மாதிரி ஆசைகள் ஆமாம், இந்த மாதிரி ஆசைகளை இப்படி தான் நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். எஸ், நீ மட்டும் இல்லை, உலகத்தில் பல பெண்மணிகள் இப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இவளோட கண் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தனாவோட முடியல. திருப்பாச்சி சீன் பார்த்துருக்கியா? வீடு இறங்கிடுவோமா? இங்கே கட் பண்ணியிருந்துருக்கலாமோ? சரி விடு. ஸோ அவங்க வந்து டோட்டலி 4 லேயர்ஸ் வந்து வச்சுருக்காங்க அதுக்குள்ளே. அது ப்ராசஸ் வந்து நல்லா இருந்தது. நான் எடுக்க முடியல, குளிக்க போயிட்டேன். வச்சு ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே சூப்பராக இருந்தது. மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியும்ல உனக்கு முடியலன்னு. ஸோ நெயிலுக்கும் பேட்ச் ஒர்க் நடந்துட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா. தூங்கே விட்டாங்களா? ஸோ எல்லோரும் ரெடி. ஸோ இதுதான் இவங்களோட என்கேஜ்மெண்ட் காஸ்டியூம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க பார்த்தீங்களா? ஃபேஸில் ஸ்மைல் இருக்கணும். ஏன் தூக்கமா? ஆச்சி பசியில் இருக்கணும்னு நினைக்கிறேன். 4 மணிக்கு எழுப்பிட்டு அப்படியே டர்ன் பண்ணுங்க. யார் அந்த பொண்ணு? பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு. A few moments later. திரும்பிக்கோ, இல்லைன்னா ஸ்ப்ரே எடுத்துருங்க. பெண் மாதிரி சிரிக்கணும். பெண் மாதிரி சிரிங்க. மோனி இப்போதான் நீ ஒரு பெண்.
இது ஆக்சுவலி கோல்டு எடுத்துட்டு அந்த மேக்கப் செட் அப்புறம் எதுக்கு அது வாங்க வந்து அந்த சாரிக்கு இந்த சாரிக்கு எங்க இந்த ஜுவல்லு அதுதான் நம்மளுக்கு ஃபோட்டோஸ்க்குலாம் வேணும். இது சிரிக்கவே மாட்டானே. பயங்கர அழகா இருக்கா. யாராவது பத்திரமா கொண்டு வர பியூட்டிஃபுல். வாவா இருக்கு. சரி அப்படியே சுத்து. ஸோ இதான் ஃபைனல் டச்சாக்கா முடிஞ்சு. ஸோ இதான் ஃபைனல். எப்படி சாப்பிடுவேன்? பூரி சொல்லியிருக்கு, மசாலா இருக்கு, இட்லி தோசை எல்லாமே இதெல்லாம் எப்படி சாப்பிடுவேன்? பூரி வேணுமா? லிப்ஸ்டிக்கெல்லாம் பூரியில் குட்டிக்கும் பரவாயில்லையா? அவன் வேறு இட்லி பிசைஞ்சு சட்னியோடு சேர்ந்து தான் கடிப்பான். இன்னைக்கு மட்டும் பெண்ணாக நடந்துக்கும். என் மைண்டில் ஏன் எல்லாமே பேட்ச் ஒர்க் டைலாகே வந்துட்டுருக்கு. பேட்ச் ஒர்க். போய் அம்மா கட்டிட்டு பார்த்தியா